கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தக்கதாய் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும், திருச்சபையின் அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எத்தனையோ விதமான சூழல்களிலே ஒவ்வொருவரும் வேறுபட்ட நிலைகளிலே கடந்து சென்று கொண்டிருந்தாலும், கர்த்தர் இந்த ஓய்வு நாளை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நியமமாக ஏற்படுத்தி இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சபையாய் கூடி வரவும், தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலும் உம்முடைய விசேஷ பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிறதான வசனத்தை நீர் எங்களுக்கு அப்பமாக பிட்டு தாரும். ஒவ்வொருவருடைய தேவை சூழல்களை அறிகிற தேவன், அதற்கேற்ற விதத்திலே ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு கடைசி காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம் சுவாமி. இந்த காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரை சரியாக விளங்கி கொண்டு ஞானத்தோடு செயல்பட தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்றால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும், தேசிய அளவிலே நமக்கு சில காரியங்கள், நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. இது எப்படி முடியுமோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாம் சில எண்ணங்கள் கொண்டவர்களாக இந்த தேசிய அளவிலே நடக்கிற செயல்பாடுகளை குறித்து இருந்திருப்போம். தற்சமயம் நடக்கிற நிகழ்வுகள் கடந்த ஒரு சில நாட்களாக அல்லது வாரமாக என்று சொல்லலாம், அது காரியம் மாறி அமைந்து விடுமோ என்று நாம் நினைத்து கொண்டோ சிலர் மனதிற்குள்ளே உற்சாகம் அடைவது, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற காரியங்கள். ஆனால் தேவன் ஒருவரே அறிவார் என்ன நடக்கும் என்பது. அதை தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் மனதிலே அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கரத்திலே நீர்க்கால்களை போல் இருக்கிறதை திருப்புகிறவர் அவர். எல்லாவற்றையும் நிர்ணயித்து வைத்து செயல்படுத்துகிறவர் அவர். சுற்றி நடக்கிற நிகழ்வை பார்த்து நாம் துக்கமடையவும் தேவையில்லை, பெருமிதம் கொள்ளவும் தேவையில்லை. ஆனால் நாம் ஒன்றி செய்ய வேண்டும். அது என்ன என்பதை தொடர்ந்து கவனிப்போம். இன்னும் சற்று விரிவாக சிந்திப்போம் என்றால், உலக அளவிலே எவ்வளவோ பொல்லாப்புகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வெகு விரைவிலே நம்மை பெரிதான பள்ளத்தாக்கிலே கொண்டு தள்ளிவிட முடியும். அப்போ இந்த தேசிய அளவில் உள்ள பிரச்சனை எல்லாம் குப்பையிலே போயிடும். ஒரு கொரோனா வந்தது, ஏதாவது பேசினாங்களா? இல்லை. எல்லாவற்றையும் ஆளுகிறவர் தேவனாகிய கர்த்தர்.
இது எல்லாவற்றையும் மனதில் வைத்து நாம் யோசனை பண்ணி ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிச்சிட்டோம்னா அவர் பார்த்துக்கிடுவார். இதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிட்டு என் பிரச்சனை தான் பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். கண்ணு முன்னாடி தெரிகிற தேசிய பிரச்சனை பெருசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு மேல குளோபல் சினாரியோ இப்படி எல்லாமோ போயிட்டு இருக்குது. ஆண்டவர் இன்னும் அதை ஆட்கொண்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் வானங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சங்கீதம் 103 இருக்கு. கொஞ்சம் யோசித்து இதை டெய்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வானங்களுக்கு மேலாக அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக, என்னுடைய பிரச்சனைக்கு மேலாக, என்னுடைய தேசிய அளவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மேலாக, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறோம், துக்கப்படுறோம், அழுகிறோம், பயப்படுறோம், எல்லாம் சரிதான். அதுக்கு மேல உலக அளவலாகிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் மேல அண்ட சராசரத்திலே பிரச்சனை. குளோபல் வார்மிங், வெப்பநிலை உயர்ந்துட்டே போயிடுது. பெரிய தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது. எல்லாத்தையும் கேள்விப்படுறோம். கொஞ்ச நாள்ல சென்னையே தண்ணிக்குள்ள போயிடும், நிலநடுக்கம் வந்துடும். இது எல்லாவற்றுக்கும் மேல தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதை கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்து நம்ம இவ்வளவு கூட கிடையாது இந்த பிரச்சனையில, ஒண்ணுமே இல்லை. We are so insignificant in this great world and universe. நம்மையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். யோசித்து பார்த்து நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24, 6, 7, 8. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுதான் முக்கியம் கிறிஸ்தவனுக்கு. விசுவாசிக்கு முக்கியமானது யுத்தத்தை கேள்விப்படுறதில்லை. என்ன கேள்விப்பட்டாலும் கலங்காதே, எச்சரிக்கையாயிரு. கலங்காதேன்னு தூங்காத, கலங்காமல் இருந்து தூங்கி விடாது. கலங்காதே, ஆனால் நீ எச்சரிக்கையாயிரு. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. இதெல்லாம் சம்பவிக்கணும்னு அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். இது வேண்டாம் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்க தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். விசுவாசி கவனிக்க வேண்டியது, கலங்காதே, எச்சரிக்கையாயிரு. 1. 2வது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது வேதனைக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும்? வேதனை ஆரம்பிக்க போகுது, நம்ம என்ன செய்யணும்? இதைத்தான் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இன்னும் லூக்கா சுவிசேஷத்துல கூட அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்கும்படி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நன்றாக கவனிங்க. இந்த எச்சரிக்கையாயிருங்கள், கலங்காமல் எச்சரிக்கையாயிருங்கள். ஜெபம் பண்ணிட்டு விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது வேறொரு அனுபவம். ஜெபம் பண்ணி எச்சரிக்கையா இருப்பதுதான் ஜெபம் பண்ணி விழித்திருப்பது. ஜெபம் பண்ணி எச்சரிக்கையா விழித்திருப்பது என்றால் நம்ம ஜெபம் பண்ற ஒரு நோக்கத்தோடு, ஆனால் சூழ்நிலைகள் மாறி வருகிறதை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும்.
அதற்கேற்றபடி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிய வேண்டும். அதற்கேற்றபடி ஜெபிக்க வேண்டும். இதை மையமாக கொண்டு பாஸ்டர் கூட வசன ஆராதனை வேளையில் ஒன்று சொன்னார், நான் நம்புகிறது அவராலே வரும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ, இல்லையா? இப்ப நம்ம நேஷனல் ப்ராப்ளத்துக்கு வந்துடலாம். முதல்ல எல்லாத்தையும் ஹோல் சினாரியோவை அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவா நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என் தகப்பன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நான் விரும்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் அறிக்கை பண்ணுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 கூட 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்க ஒன்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அத உங்களுக்கு தரணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை எப்ப தரணும், எப்படி தரணும், இது எல்லாவற்றையும் குறித்து நான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. ஆனா அந்த நினைவுகளை எல்லாம் நான் அறிவேன். அந்த நினைவுகள் எல்லாம் உனக்கு தீமைக்கல்ல, உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதை ஒரு வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். அதை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிற நேரத்துல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். மகன் அப்பாட்ட பென்ஸ் கார் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்பா பென்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாரு, வேற ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம். தேவையானது என்ன, பிரயாணம் பண்றதுக்கு வேண்டியது. இத போல நம்ம பல எண்ணங்களை இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆமான தூக்குல போட்ட இடத்துல, முருதேகாய போடணும்னு வச்ச இடத்துல ஆமான போட்டுட்டாங்க. இதையே நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காரியம் மாற்றி அமைப்பும், ஆனால் எப்படி மாறி அமையும்? அவருடைய திட்டம், அவருடைய வேலை. இதுக்கு கொஞ்சம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். சரி, தேவன் எரேமியாவின் மூலமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு சமாதானம் உங்க கையில இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம தான் பயந்துட்டு சமாதானம் இல்லாம இப்படி இருக்கிறோமே, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு தேவன் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். நீ கலங்காதே, ஆனால் எச்சரிக்கையாயிரு. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீ ஆகையினாலே ஜெபம் பண்ணி விழித்திரு. நீ எண்ணுகிறதை உனக்கு தருவதற்காக நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேக்கப் பின்னாடி இருக்குதுன்றதை நம்ம பல நேரத்துல மறந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்திற்கு அப்படி எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையினாலே இந்த தேசத்தின், இந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்படி ஆண்டவர் எரேமியா மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த காலத்திலே எரேமியாவின் நாட்களிலே என்ன நடந்தது என்று ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா எங்க இருந்து இந்த ஊழியத்தை செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது எரேமியா எங்க இருந்தார்? எப்பொழுது இது நடந்தது? அங்கேயா இருந்தார் எரேமியா? போகல. எரேமியா எழுதப்பட்ட காலங்கள்
யோசியா ராஜாவின் காலத்தில் இருந்தே அவர் தொடங்கி இவங்க சிறையிருப்புக்கு போன பிறகு எழுதிட்டு இருக்கிறார். ஆனால் எரேமியா சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகவில்லை. எரேமியாவை சிறைப்பிடிக்க வேண்டாம், அவனை அங்கே விட்டுவிடுங்கள் என்று நேபுகாத்நேச்சாரே சொல்லிவிட்டார். எனவே அவர் அங்கே இருந்து எருசலேமிலே இருக்கிறார். பிற்பாடு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இவர் இந்த பகுதியில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே நாட்களில் இது மொத்தமும் ஒரு 40 வருஷம். இந்த 40 வருஷம் ஸ்பேன் டைம்ல தானியேல் அங்கிருக்கிறார். எங்க? பாபிலோன் அரண்மனையில. அங்கே வெளியில மக்கள் கூட்டத்தில், அங்க சிறைப்பட்டு போனவங்க கூட்டத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர் எசேக்கியேல். இவர்கள் எழுதின தீர்க்க தரிசனத்தை எல்லாம் கொஞ்சம் நம்ம சேர்த்து மொத்தமாக பார்த்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இன்றைக்கு தானியேல் செய்ததை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். தானியேல் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். தானியேல்ல 12 அதிகாரங்கள் இருக்கிறது. 12 அதிகாரத்துல முதல் 6 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகளிலே எப்படி தானியேல் தேவனுடைய மனிதன் என்றும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்றும் விளங்குகிறதற்கு நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். முதல் அதிகாரத்துல பார்த்தோம்னா எப்படி தானியேல் தன்னை அந்த தேசத்தின் பாவங்களை விட்டு அல்லது ராஜாவின் போஜனத்தை விட்டு தன்னை பிரித்து கொண்டு தேவனுக்கு அர்ப்பணித்தவனாய் தேவனோடு இசைந்திருப்பதை பாபிலோனிலும் தெரிந்து கொண்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கிறார். அவருக்கு எதுன்னே தெரியல. சொப்பனத்தை விளக்கம் சொல்லாத ஞானிகள் எல்லாம் கொலை செய்யப்படுவாங்கன்றாங்க. அதுக்கு கூட தானியேலும் கொலை செய்யப்படுவார்னு போகுது. தானியேல் விளக்கத்தை சொல்லி தேவ ஞானத்தை பெற்ற மனிதன் என்பதை அங்கே நிரூபித்து தேவனுக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறார். இப்படி 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நிகழ்வு. 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போடப்பட்டு சிலை வழிபாடு. 4வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த ராஜா பெல்ஷாத் சாருடைய அந்த இது வருது. 5 இப்படி ஒரு அதிகாரம் ஃபுல்லா சிங்கக்கவியில போட்ட நிகழ்வுகள். இப்படி 6 அதிகாரம் அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி தன்னை ஒருமுகப்படுத்தி தேவ ஞானத்தை பெற்று தேவ வழிநடத்தலை பெற்று தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார் என்று விளங்குகிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரத்தில் இருந்து பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார், நடக்க போகிற நிகழ்வுகளை குறித்து. இதெல்லாம் அதை பார்த்த உடனே தானியேல் 9வது அதிகாரத்துல 7, 8ல 2 தரிசனம். அதை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா அதுல நிறைய ஆடு வருது, குதிக்குது, இதெல்லாம் பார்க்கிறோம். இதை உட்கார்ந்து சிந்திச்சு ஒருத்தரும் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். படிக்கிறவர்கள் படிக்கல. ஆனா வசனம் அது சொல்லுது, இதை கடைசி காலத்துல எல்லாரும் ஆராய்ச்சி செய்வார்கள் என்று. படிக்கிறவர்கள் படியுங்கள், படிக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் தானியேல் என்ன செய்தார் என்பதை மறந்து விட வேண்டாம். 9வது அதிகாரத்துல தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? நம்ம என்ன பார்த்தோம்? எரேமியாவுல இருக்கிற இடத்துக்காக, உன் பட்டணத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லுகிறார். தானியேல் இங்க ஒரு நல்ல வாலிப வயதுல வந்தாரு, அரண்மனையில இருக்கிறாரு, நல்ல விதமான அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, ராஜாவுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரதானி, நல்ல மரியாதை, எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வசதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நமக்கு எந்த பெருசா பிரச்சனை இல்லை சென்னையில. ஒருவேளை இந்த காரியங்கள் நம்ம நினைச்ச மாதிரி பயந்த மாதிரி ஏதோ ஒரு முடிவு ஜூன் 4ஆம் தேதி வந்துட்டா கூட உடனே இங்கெல்லாம் ஒன்றும் பெருசா ஆயிடாது. அங்கே இருந்து வரும், வடக்கே இருந்து இல்ல வசனம் அப்படிதான் சொல்லு. பானை எரேமியால பாத்தீங்கன்னா வடக்கிருந்து பானை பொங்கி வருது. அது நமக்கு பொருத்தமா தான் இருக்கிற மாதிரி. எல்லாரும் சிரிக்கிறோம், பானை இங்க வரும்போதுதான் தெரியும். ஆனால் தானியேல் என்ன செய்தார் என்பதை கவனிக்க வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம்னு சொன்னா
இன்றைக்கு ஒரு சமுதாயம் கஷ்டப்படுதுன்னா அந்த சமுதாயம் அந்த ஜனங்கள் செய்த தவறல்ல. இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப்ல இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு இப்படி இந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, இது என்றைக்குள்ள விரோதம்? யார் ஹமாஸ் அங்க வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க? இதெல்லாம் சிந்திச்சோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? சுத்திடும். ஆனால் இது போன்ற காரியங்கள் நம்முடைய இடத்தில் பிற்பாடு நடைபெறாமல் இருப்பதற்கு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அதை தானியேல் செய்தார். 9வது அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கு போக்கஸ் அது இல்லை. எல்லா காரியங்களையும் சொல்லுகிறேன், தயவு செய்து வீட்டில் சென்று இதெல்லாம் வாசிங்க. அவர் சொல்லுகிற வசனம் அங்கங்கே ஒரு சில வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். 3வது வசனத்துல பார்த்தால், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை அவருக்கு நேராக்கி, இப்படி ஒரு டைம் நேரத்தை எடுத்துக்கிறார். நம்ம இதற்கென்று இப்படி நியமிக்கப்பட்ட நேரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அவர் எவ்வளவோ பிஸியா இருந்திருப்பாரு. யோசிச்சு பாக்குறேன். நான் கூட நேரத்துல நான் ரொம்ப பிஸின்னு நினைச்சுக்குவேன். சரி, நம்ம ரிட்டையர் ஆன பிறகு இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சுக்குவேன். பெரிய தவறு என்பதை உணர்கிறேன். ஆனால் அவரோட பிஸியா இல்ல. அவர் அதற்கென்று ஒரு நேரத்தை எடுத்து உட்கார்ந்து என்ன சொல்றாரு? 5வது வசனம், நாங்கள் பாவம் செய்து. வேதத்துல பாத்தீங்கன்னா இவர் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாத ஒரு மனுஷன் உண்டன்னா தானியேல் ஒருவரைத்தான். நானே யோசிச்சு பாக்குறேன். பவுல் கூட சில நேரத்துல என்ன பண்ணிருக்காரு? கோபப்பட்டுட்டாரு, மனத்தாழ்மை இல்லாம இருந்ததெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் வேதம் எல்லாருடைய வாழ்க்கையில குறைவு நிறைவுகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த குறைவின் நேரத்தில் ஆண்டவர் எப்படி நடத்தினார், நிறைவின் நேரத்தில் அவர்களை நடத்தினார், அவர்களை எப்படி குறைவில் இருந்து நிறைவுக்கு கொண்டு வந்தார், இது எல்லாம் வேதத்தில் இருக்கு. இவைகளை அறியும் பொழுது தேவனுடைய இருதயம் நமக்கு நன்றாக விளங்குகிறது. தாவீது கூட எத்தனையோ தவறுகள். ராஜாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு கூட நல்ல மனுஷன் தான். அவர் கூட ஆனா அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி காட்டினார் இல்ல, திரும்ப போன ஒரு டைம்ல. அதை தவறா வேதம் சொல்லலைன்னா கூட யோசிச்சு பார்த்தா தெரியுது. ஆனால் இந்த தானியேல் மனுஷன்கிட்ட எதையுமே இல்லை. தேவதூதன் வந்தே எனக்கு பிரியமான புருஷனே, இப்படிதான் சொல்றாரு. ஆகையினால இந்த தாவீது நாங்கள் பாவம் செய்து என்று தன்னையும் தன்னுடைய முற்பிதாக்கள் தன்னுடைய பட்டணத்தார் எல்லாரோடையும் கூட இணைத்துக் கொள்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? கேபார் நதி அண்டையில அவங்க எல்லாம் அடிமைகளா இருக்கிறாங்க. அங்கேயா இருக்கிறாரு? இல்ல, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. இவர் அரண்மனையில இருக்கிறார். ஆனால் தேவ ஆவியினால் இவர் அவர்களோடு இணைக்கப்பட்டவராய் இருக்கிறார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். வேதத்துல பாத்தீங்கன்னா எரேமியா, எசேக்கியல் புஸ்தகங்கள் சொன்ன இதெல்லாம் சைமல்டேனியஸ் ஒரே நாட்கள் காலகட்டத்திலே உள்ளவைகள் புத்தகங்கள். ஓவர்லாப்பிங் பீரியட் இருக்கும். இதுல எரேமியா இங்கிருந்து எழுதினாரு எருசலேம்ல, எசேக்கியல் அங்க பாபிலோன்ல இருந்து இவைகளை தரிசித்து எழுதுகிறார். எல்லாத்திலையும் பார்த்தா வசனம் கலகக்கார விட்டார், கலகக்காரர் கலகக்காரர் என்று இஸ்ரவேல் யூதா ஜனத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். ஆனா இதே ஜனத்தை மோசே சொன்னாரு கலகக்காரரேன்னு சொன்னாரு. ஆண்டவர் எப்படி பண்ணார்? கோவிச்சிட்டார்ல. என் பிள்ளைங்களை பார்த்து நீ என் பிள்ளைங்களுக்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்தம் பண்றபடி நீ பேசாம இப்படி பேசிட்டியப்பான்னு. அப்படி சொன்ன ஆண்டவரே இன்றைக்கு இவர்களை கலகக்காரர சொல்றாரு. பாஸ்டர் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு தாயே தன்னுடைய மகன் இறந்து போனோன்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளை இருக்குதுன்னா, சூழ்நிலைகள் ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். இங்க அவர் சொல்லுகிறார், நாங்கள் கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். இப்படி சொல்லி பாவ அறிக்கை செய்து கொஞ்சம் வீட்டில் சென்று வாசியுங்கள். முழுவதுமாய் வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம கொஞ்சம் படிக்கணும். படிச்சாதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல கிரீஸ். இல்லைன்னா நான் இப்ப இதை அப்படி விளக்கமா சொல்லிட்டு போனேன், கதை கேட்கிற மாதிரி நீங்க கேட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு தரது ஒண்ணு இருக்காது. நீங்க போய் இதை எடுத்துட்டு வாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசுவார். அதுவே மேலானது. நாங்கள்
பிரசங்கம் பண்ற ஆட்கள்லாம் தூண்டுகோல்கள் தான். அக்கினியை போடுகிறவர் அவர். அக்கினி அவியாதிருக்க எழுப்பி விடுறது என்னது? தூண்டி விடணும். விறகு வச்சு அடுப்பு எரிச்சவங்களுக்கு தெரியும். அக்கினி அவியாமல் தூண்டி விடுறதுக்கு ஒண்ணு வேணும். ஆனால் அக்கினியை போடுகிறவர் அவர். தயவு செய்து வாசியுங்கள். 17வது வசனத்துல பார்க்கும்போது அங்கதான் அவருடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டல், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி உம்முடைய எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இது அவர் செய்த ஜெபம். ஃபைனல் பிரேயர், சப்ளிகேஷன் இந்த 2 வசனத்துல தான் இருக்கு. இதைத்தான் அவர் கேட்கிறார். ஆண்டவரே, இந்த பட்டணம் பாழடைந்து கிடக்கிறதே, இதில் உள்ள அருவருப்புகள். எசேக்கியேல்ல போய் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 9 அங்க ஆண்டவர் சொல்றார், பட்டணத்தின் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் குறியீடு போடு என்று சொல்லுகிறார். இப்ப பட்டணத்திற்காக அழுகிறவர்களை இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். நீ விரும்புகிறத உனக்கு தர்றதுக்கு நான் நினைச்சிட்டே இருக்கேன்ப்பா, அது என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ செய்ய வேண்டியது விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீ விண்ணப்பம் பண்றியா? விண்ணப்பம் பண்ணக்கூடிய விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும். இங்க பார்ப்போம், ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படி எல்லாம் தானியேல் எல்லாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் கடைசியாக அவருக்கு பதில் கொடுக்க தொடங்கினார். பதில் கொடுக்க தொடங்கி 21 பதில் வருகிறது. காபிரியேல் வந்து பேசுகிறார். ஆனால் முடிவு என்னன்னு பாருங்க. அவர் 27வது வசனம், 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். இப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தான்ப்பா நடக்கும். நீ ஜெபிப்பது நல்லது, நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன், ஆனால் நான் தீர்மானித்தது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படியும் ஜூன் 4ஆம் தேதி ஆண்டவர் தீர்மானிச்சதுதான் நடக்கும்னு சொல்லி தயவு செய்து சும்மா இருக்காதுங்க, ஜெபியுங்கள். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் ஒன்று, நம்ம நினைச்சதுதான் நடக்கும்னு நினைச்சிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திட்டமாக தானியேலுக்கு சொன்னது அதுதான். தொடர்ந்து தானியேலுக்கு 10வது அதிகாரம் 11 இதுல எல்லாம் 10வது அதிகாரத்துல 3வது தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த 3 இதையும் நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல ரொம்ப எல்லாம் புரியாது. இது அந்த தேசம், இது இந்த தேசம், இது இப்ப நடந்த யுத்தம்னு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அதிலே மனதை செலுத்தி கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அதை நம்பி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதையும் மாற்றிக்கொள்ளாது. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை மாத்திரம் கவனியுங்கள். இப்படி எல்லாவரும் அவர் தரிசனத்தை பார்க்கிறாரு. தரிசனத்தை பார்க்கும்போது பயந்து முகம் கூப்புற விழுகிறாரு. திரும்ப அவரை தூக்கி நிறுத்துறாங்க. எல்லாத்தையும் இதுல வாசிங்க, வீட்டில் தயவு செய்து வாசியுங்கள். 12வது அதிகாரத்துல வந்து நீ நடக்க போறதெல்லாம் சொல்றாரு. சொல்லிவிட்டு 7வது வசனம் வரைக்கும் பல நிகழ்வுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 12:7 8வது வசனத்துல சாலமோன் கேட்கிறாரு, தானியேல் கேட்கிறாரு, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. இவ்வளவு நேரம் அவருக்கு நேரா சொல்றாரு ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு? அதன் பொருளை அறியவில்லை. இன்றைக்கு இதற்கு பல விளக்கங்களை வேத புத்தகம் எழுதினதிலிருந்து இன்னொரு மொழிகள் மொழிபெயர்ப்பாக்கம் எல்லாம் செஞ்சு வந்த இதை வச்சு அதை இன்டர்பிரட் பண்ணி பலவிதமான கருத்துக்களை தெரியப்படுத்தி அதுல கருத்து வேறுபாடுல சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம், அதை விட்டுறலாம். தானியேல் சொல்றாரு இது விளங்கல்ல. 4வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும்
இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். சோ இப்படிதான் இருக்கும். நீ ஆனா அதை என்ன முடிவு பண்ணி முத்திரை போட்டு வச்சிரு. ஒருவேளை ஆண்டவர் அதை சொல்லலைன்னா தானியேல் இதுக்கெல்லாம் விளக்கத்தை எல்லாம் எழுதியிருப்பாரா தெரியல. ஆனால் இங்க பாருங்க, 8வது வசனம் சொல்லுது, அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். ஆண்டவரே சுருக்கம் என்ன, என்னதான் ஆண்டவரே இதுல முடிவை சொல்ல வரீங்க? நம்ம இப்ப கடைசி காலத்துல இருக்கிறோம், நமக்குரிய சத்தியம் இது. என்னதான் முடிவு இருக்கும்னு சொன்ன உடனே அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். கடைசி வரைக்கும் இதுக்குள்ள பெருசா விளக்கம் இருக்காது, இது புதை பொருளா இருக்கும். புதை பொருளை தேடி கண்டுபிடிச்சிட்டா பெருசா, தேடுறவங்க தேடட்டும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்ற, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இதுதான் நமக்கு வேண்டிய சத்தியம். இன்றைக்கு கடைசி காலத்துல அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த கடைசி காலத்துல பரிசுத்தமாய் வாழ முடியாது, தேவன் சொன்னபடி வாழ முடியாதுன்னு பலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள நிறைய பேர் போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறதை கவனிக்கிறவன் ஞானம் உள்ளவன். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். இன்னைக்கு துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் அவனால இமேஜின் பண்ண முடியுதோ, எப்படியெல்லாம் பாவத்தை தூண்டலாம், பாவத்தை கொண்டு வரலாம், பாவத்தை செய்வதற்கு மற்றவர்களை கொண்டு வரலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம், இது எல்லாம் உலகத்துல பறந்து செழித்து போய் கிடக்குது. துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். யாருக்காவது உணர்வு இருக்கா? நம்ம நினைக்கிறோம் மணிப்பூர்ல இவ்வளோ பெரிய பாதகம் நடந்த பிறகு யாருக்காவது உணர்வு வந்ததா? அதை கண்டித்து உணர்த்தியது அமெரிக்கா, அதை நிராகரித்தது இந்தியா. அவ்வளவுதான், ஒரே நிமிஷம் கண்டித்து உணர்த்தியது, அடுத்த நியூஸ் நிராகரித்தது. துன்மார்க்கர் என்ன பண்ண மாட்டாங்க? எப்படி உணர முடியாம இருக்கும் இவ்வளவு பொல்லாப்பு நடந்த பிறகு? ஆனால் வசனம் இப்படிதான் ஐயா இருக்கும்ன்றத சொல்லி இருக்குது. இதை கவனிக்கிறவன் புத்தி உள்ளவன். அடுத்தது, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். யார் உணர்ந்து கொள்வாங்க? ஞானம் உள்ளவன் தான் உணர்ந்து கொள்வான். ஐயா, நம்ம ஞானம் உள்ளவங்களா இருக்கிறோமான்றதான் இன்னைக்கு கேள்வி. மோசே ஜெபித்தார், சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தார். இந்த நாட்கள்ல நடக்கிறதையெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்து நீங்க ஞானம் உள்ளவங்களா மாறுவீங்களா? அப்படிதான் மோசே ஜெபித்தார். என்றைக்கோ ஜெபித்தார். நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறார். 80 வயசுல ஊழியம் செய்ய வந்தார். அவர் சொல்றார், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமானாலும் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே தான் சொல்லிட்டு அடுத்த வசனத்துலதான் இதை சொல்றாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய். வசனம் இங்க என்ன சொல்கிறது? தானியேலுக்கு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் சொல்லிட்டாரு, தரிசனத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப முடிவு பரியந்த நடக்கிறதெல்லாம் இங்க ரெக்கார்ட் பண்ணியாச்சு. புதை பொருளா இருக்குதுப்பா, அதை முத்திரை போட்டு வை, தேடுறவங்க தேடட்டும். கடைசி காலத்துல அறிவு பெருத்து இருக்கும், இதற்கனே டெடிகேட் பண்ணி ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் நீ என்ன சொல்ற? ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். என்ன உணரணும்? இந்த காலத்துல நான் எப்படி சிந்திக்கணும், இந்த காலத்துல நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த காலத்துல நான் எதை பேசணும், இந்த காலத்துல சும்மா ஆசீர்வாதம்னு பேசிக்கொண்டிருப்பது அல்ல, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நேராய் ஜனங்களை தூண்டி விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அதை குறித்தே பேசுங்கள்.
வசனம் அழகா சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை, அதை விசுவாசிப்போம். இதை விட பெரிய வாக்கு தத்துவம் என்ன இருக்கு? நான் கர்த்தரை தேடுவேன், ஏன்னா மற்ற காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வருவோம். எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்றாங்களோ அதை தேடி ஓடுகிறது. தேவைப்படுற நேரம் ரொம்ப பலவீனப்பட்டுட்டா பண்ணலாம், வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா அதையே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தயவு செய்து மாற்றி விடாதீர்கள். பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. தேவைப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்றல்ல. ஆனால் அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து விட வேண்டாம். ஞானம் உள்ளவர்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். நம்ம ஒரு சில நேரத்துல நினைக்கிறோம் உணர்வு வந்தா நம்ம ஞானவான் என்று. ஆனா வசனம் சற்று வித்தியாசமா இருக்கு. ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். யாத்திராகமம் 31:6 எடுத்து யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்திராகமம் 31:6. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் ஞான இருதயம் உள்ளவர்கள் யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை ஊற்றி கொடுத்தேன். யாருக்கு? ஒண்ணு இல்லாதவனுக்கு இல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு சொன்னார், உள்ளவனவனோ கொடுக்கப்படும். என்னது உள்ளவன்? ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தை கொடுப்பேன். விசுவாசம் உள்ளவன். அப்ப இங்கே ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நாட்களிலே நாம் உணர்வடைய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரே என்னை ஞானமுள் இருதயம் உள்ளவனாக என்னை மாற்றும். இந்த நாட்களிலே நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நான் எப்படி உமக்கு நேராக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் மனம் திரும்பணும். ஒவ்வொருவரும் நாம் நினைக்க வேண்டும், இன்னும் நான் மனம் திருந்த வேண்டிய இடம் ஏராளம் இருக்கிறது. நான் எல்லாம் மனம் திரும்பிட்டேன், நான் ஏற்கனவே பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி பாக்கெட்ல வச்சிருக்கேன் மட்டும் தயவு செய்து நினைக்காதுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், பிலிப்பியர் 1வது அதிகாரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21 இருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தட் வாஸ் ஹிஸ் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டோம்னு நம்ம எல்லாம் சொல்றோம். சாவு எனக்கு ஆதாயம்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? சரி, கீழே பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அவர் என்ன சொல்றாரு? சாவு எனக்கு ஆதாயம். To die, it's gain for me. நான் ஆதாயத்தை பிடிக்கிறது நல்லது, சாகிறது நல்லது. ஆனாலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் இன்னும் என்னுடைய கிரியைக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆகையினால இந்த ரெண்டுல நான் வாழணுமா சாகணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்றார். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரிப்பிருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போ நான் கர்த்தரோட போய் கிறிஸ்துவோட போய் இணைந்து இருக்கிறது எனக்கு அதிக பிரியமா இருக்கு, ஆசையா இருக்கு. ஆனா நான் இங்க கொஞ்சம் இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஐடியா கொடுத்துட்டு இருப்பேன், கைடன்ஸ் கொடுப்பேன், உற்சாகப்படுத்துவேன். ஆகையினால இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். So his priority is to go and be with Christ. நானும் அப்படிதானே நினைக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள சொல்ல வேண்டாம். நம்மில் அநேகர் எப்படி நினைப்பாங்கன்னா, போகிறதற்கு ஆயத்தம், தங்குவதற்கு ஆசை. போறதுக்கு என்ன போறேன், டிக்கெட் பாக்கெட்ல இருக்குது, போயிடுவேன். போனேன்னா போறேன், ஆனா நான் இங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பவுல் அப்படி சொல்லல. போகிறதற்கு ஆசையா இருக்குது, தங்குறதுக்கும் ஆயத்தம் தான் அப்படின்ற வித்தியாசம் தெரியுதா? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கலாம்.
நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலையில தான் இதை வாசிச்சேன். அதே மாதிரி இந்த தானியேல் 12:10 நான் பேசணும்னு எனக்கு மனசுல இருக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் இதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷனே இல்லை. என்ன பேசுவேன் ஆண்டவரே, என்ன பேசுவேன்? ஆனா வேற எதெல்லாமோ ட்ரை பண்றேன். ஆனா இதுதான் திரும்ப திரும்ப எனக்கு முன்னாடி நிற்கிறது. ஆகையினாலதான் இதை இன்னைக்கு பேசுறேன் உங்களுக்கு முன்பாக. அப்போ இந்த ஞானவானாய் மாறுகிறவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? உணர்வுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இந்த உணர்வடைந்தவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று பவுல் சொல்கிறதை கவனிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3 நீங்கள் 1வது வசனம், கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம எதை தேடுறோம்? பவுல் அப்படிதான் தேடினாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாழுவதற்கு எனக்கு ஆசை உண்டு. அதுதான் தேடுதல். நமக்கு பல நேரத்துல தேடுதல் இங்க, அங்க போறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவோம். ஆசை எங்க இருக்கோ அங்கதான் தேடுவோம். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். நம்ம அதிகமான நேரம் இந்த உலகத்துல உள்ளதையே தான் நினைக்கிறோம் என்றால் நம்ம எப்படின்னா போறதுக்கு ஆயத்தம், தங்குவதற்கு ஆசை. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும்? உணர்வடைந்தால் போகிறதற்கு ஆசை, தங்குவதற்கு அவர் வச்சிருக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆயத்தம். போகிறதுக்கு ஆசைன்னு அதுக்குன்னு நீங்க வேற ஏதோ பண்ணிடவும் கூடாது. பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், சூழ்நிலைகள் என்ன மாறினாலும் தங்குகிறதற்கு ஆயத்தம், ஆனால் போகிறதற்கு ஆசை. இப்படி நம்முடைய எண்ணம் மாறி இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை என்றால் ஆண்டவரே உணர்வடைய கிருபைத்தார். அந்த உணர்வடைதல தான் இங்க பவுல் அழகாக இன்னொரு விதமா சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள், நாடுங்கள். இது உணர்வடைதலுக்கு தேவையான ஒன்று. இப்ப நீங்க கொலோசையர் புஸ்தகத்துல முதல்ல எடுத்துக்கலாம். 1வது அதிகாரம் 2வது வசனம். அவர் யாருக்கு இதை எழுதுகிறார்? கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறார். இப்ப நமக்கு தானே, நம்ம பரிசுத்தவான்கள், விசுவாசிகள். கரெக்டா இல்லையா? சிலருக்கு பரிசுத்த இந்த கேள்வி கேட்டா யாரும் கை தூக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் தானா? அதுவே இல்லைன்னா அப்புறம் இதுக்கும் கீழே நம்ம போயிடுறோம். நீங்க பரிசுத்தவான்கள் தான் மனசுல ஒரு சந்தோஷம், நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் நம்ம விசுவாசம் கரெக்டா இருக்கு. இதுக்கும் நான் ஏற்கனவே நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து கெட்டு போனோன்னு என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? அவனை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க ஸ்கூல்ல. ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாரு? அவனை டிஸ்மிஸ், ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. நீ டிஸ்மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடாதுங்க, அவன் படிக்கட்டும், என் வீட்டுல அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு கொண்டு வச்சுக்கிறாரு. இப்போ அவர் வீட்டுல கொண்டு போய் வச்ச உடனே அவருக்கு பேர் என்ன மாறிடுது? சேட்டக்கார பையன்றது பேர் என்ன மாறிடுச்சு? ஹெட் மாஸ்டர் வீட்டு பையன்னு மாறிடுச்சு. அவன் ஹெட் மாஸ்டர் வீட்டு பையன்னு எப்படி நேம் வந்தது? அவருக்கு வீட்டுல அவரு கொண்டு போய் வச்சதுனால. இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்கு காரணம் என்னது? அவருடைய பரிசுத்தத்தின் ஆடையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். நீங்க அதை தரித்து கொண்டீர்களானால் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்னு சொல்ல முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அவர் கொடுத்துட்டாரு, அதை நம்ம தரித்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். அதுதான் வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் தரிக்காம உள்ள போய் இருந்தவனை பிடிச்சு வெளியே கொண்டு போய் போட்டாங்க. நன்றாக உணர்வடையுங்கள் பிரியமானவர்களே. ஞானவான்கள், ஞான இருதயம் உள்ளவர்கள் உணர்வடைகிற காலம் இது. அதுக்குதான் இந்த புஸ்தகம் எல்லாம். நம்ம என்ன செய்துட்டு கொண்டிருக்கிறோம்? சரி, இப்ப கொலோசையர் எழுதுனது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான். யாரெல்லாம் பரிசுத்த ஆடை கடத்தல் கொடுத்தத போட்டுக்காம உட்கார்ந்துருக்கீங்களோ எடுத்து போட்டுக்கு.
சரியா? ரைட். மூன்றாவது வசனம், இந்த உணர்வடைதலை குறித்து சிந்திப்பதற்கு கொலோசியர் 3:1-17 உள்ள வசனங்களை துரிதமாக தியானிக்க இருக்கிறோம். அதோட முடித்துக் கொள்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மூன்றாவது வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுதான் கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னார்ல. சாகும்போது எனக்கு எல்லாமே வரும், நான் வெளிப்படுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனாலதான் அதை சொல்றார். சோ அந்த நிலைப்பாட்டிற்குள்ளாக கடந்து வருகிறதைத்தான் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. சிலருக்கு உலகத்துல கூட சில சூழ்நிலைகள் வரும் பொழுது மனசுக்குள்ள என்ன தெரியும் சொல்லும் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு. அப்போ இன்னும் மறிக்கலன்னு அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும். அடிக்கடி அப்படி வரும், எனக்கு கூட வரும் சில நேரத்துல. என் பேக்ரவுண்டு தெரியாம நீங்க பேசுறீங்கன்னு நான் மனசுக்குள்ள நினைச்ச உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இன்னும் மறிக்கல அப்படின்னு. ஒருத்தருக்கு அப்படி வரும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக பல நெருக்கங்கள், நிந்தைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் என்பதை மறந்து விட வேண்டாம். மரித்தவன் தான் நான் ஒண்ணு இல்லாம போயிடல. சூழ்நிலைகள் அப்படி சொன்னாலும் என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தது போல நானும் எழும்புவேன். அதற்கு ஒரு நாள் உண்டு. அதை மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி இந்த உணர்வு உங்களுக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் ஞான இருதயம் உள்ளவர்கள் உணர்வடைகிற அனுபவம். தொடர்ந்து பார்க்கலாம். 5வது வசனம் இந்த உணர்வடைந்தவர்களுக்கு சொல்லுகிறார், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில 100% இல்லாம இருக்குதா? ஒருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருதயத்தில் கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் வருதுன்னா அதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய அவயவங்களை கொன்று போடுங்கள், அழித்து போடுங்கள்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னது மாதிரி கை இடறதெல்லாம் இருந்தா கையை வெட்டிட்டா ஒரு கையே இருக்காது. ஆண்டவர் அது எவ்வளவு சீரியஸான பிரச்சனைன்றதுக்காக தான் சொன்னார். அதனால அவயவத்தை கொன்று போட சொல்லல. ரோமர் 12 சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஜீவனும், அது வாசிச்சிடலாம். ரோமர் 12:1, சரீரங்களை அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலி, அதுதான் அழித்து போடுவது. அது நினைச்ச மாதிரி செயல்படாது. அதை நான் கர்த்தருக்குன்னு பலி செலுத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அனுபவம். இப்படி நீங்கள் மாறிவிடுங்கள். இதுல ஒரு முக்கியமானது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நம்ம யார் வீட்லயாவது விக்கிரகம் இருக்கான்னு கேட்டா நோ அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவோம். இல்ல யார் வீட்லயும் இல்லை. ஆனா மனசுக்குள்ள எத்தனை விக்கிரகம் இருக்குன்னு, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை இன்னைக்கு பல விதங்களிலே வெளிப்படுகிறது. இதை கவனிக்க வேண்டும். பொருள் இல்லாம உலகத்துல வாழ முடியாது. திருச்சபை நடத்தணும்னா கூட பொருள் வேணும். ஆனால் இந்த பொருளை சரியாக கையாளுவதற்கும் அதை நாம் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணுமே தவிர அது நம்மை ஆளுகை செய்கிறதாக மாறிவிடக்கூடாது. எனவே இதை குறித்து சற்று கவனமாயிருந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அப்படியே கீழே நாம் போய் பார்க்கோன்றா 9வது வசனத்திற்கு வருவோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? பரிசுத்தவான்கள்கிட்டையும். வாசிப்போம். 1வது அதிகாரம் 2வது வசனம்.
இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாது. என்கிட்ட என்ன கூப்பிட்டு சொல்றாரு, மோகன்லால் நீ பாஸ்டர்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னா என்ன எப்படி? அப்படி நம்ம ஒருத்தரும் நம்ம பேரை போட்டு சொல்லிக்கலாம். அப்படிதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிற இடத்துல ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். நான் ஏற்கனவே ஒரு நேரம் சொல்லி இருக்கிறேன், மெய் என்றால் என்ன, உண்மை என்றால் நம்ம நினைக்கிறதும் நம்ம விரும்புறதும் நம்ம சொல்றதும் நம்ம செய்யறது. நினைக்கிறது, விரும்புவது, செய்வது, சொல்வது, செய்வது, இந்த நாலும் ஒன்னா இருந்தாதான் அதுக்கு பேரு வாய்மை, உண்மை. இதுதான் மகாத்மா காந்தி ட்ரூத்தை பற்றி ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே லைன்ல சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மேல உள்ளது எல்லாமே தீமை, அது உண்மை அல்லாத காரியங்கள். இப்ப அங்க பவுல் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். இப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க தேவன் இன்றைக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. இதுதான் உணர்வடைதல். எந்தெந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம வித்தியாசமா இருக்கிறோமோ அதுல எல்லாம் உண்மை சொல்ல பழகுங்கள். நிறைய நேரத்துல நம்ம உண்மை சொன்னாச்சுன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாருமே நம்ம உண்மையை சொல்ல பழகி கொண்டோம் என்றால் நமக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்வோம். கிறிஸ்தவர்கள் தான் இப்படிதான் இருப்பாங்க என்று பண்ணிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை சமுதாயத்துல நமக்கு அப்படி இல்லை. மகாத்மா காந்தி இதையும் சொல்லியிருக்கிறார், ஐ லைக் த கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் லைக் த கிறிஸ்டியன்ஸ் சொல்லியிருக்கிறார். ஏன்? கிறிஸ்து சொன்னதை இவங்க கடைபிடிக்கல. அவருடைய தத்துவங்கள், அவருடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இவர்கள் கடைபிடிக்கவில்லை. இன்றைக்கு உண்மையை பேசுவதற்கு உணர்வடைந்தவர்களாய் மாறுவோம். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி தானே, கரெக்டா? புது சிருஷ்டி. பழைய மனுஷன் உள்ள இருக்கிறானா இல்லையா? அப்பப்ப வெளியிலேருந்து உள்ள வரானா அல்லது உள்ளே இருந்துகிட்டு அவன் செயல்படுறான்? இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவடையவில்லை. பல இடத்துல பார்த்தா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுக்கு வித்தியாசமான இன்டர்பிரேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு தேவ ஊழியர் தான் சொன்னாரு, முன்னாடி நடந்த தப்ப ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சான்ட்டே நம்ம சொல்லவே கூடாது அப்படின்ட்டு. இதை எதுக்கு சொல்றாருன்னா, முன்னாடி நடந்த தப்பு ஒன்று நடந்துச்சு, நடந்த பிறகு அதை விட்டுட்டு அவர் தப்பு நடக்கும்போது அவர் கிறிஸ்டியன் தான், விசுவாசி தான், அதை விட்டுட்டு அவர் இப்ப வேற ஒரு இதுல வந்துட்டாரு. இப்படி ஒண்ணு நடந்ததுன்னே நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான் அப்படின்னு. இப்படிதான் கோணலும் மாறுபாடுமான விளக்கங்கள். இப்படி விளக்க கொடுக்கும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியா மாறிடுறோம். இல்லை, பழைய மனுஷன் உள்ளதான் இருக்கிறான். எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் தருகிற பரிசுத்த ஆடையை தரித்து கொள்கிறோம். இந்த பழைய மனுஷனை நாளுக்கு நாள் சாகடிக்கிறது யாருடைய வேலை? அதுதான் வேலை, ஹோலி ஸ்பிரிட். சில நேரத்துல என்ன பண்ணும், அது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வேலை, அவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம சும்மா இருந்துடவும் கூடாது. இருந்தா ஆவியை அவித்து போடுகிறவர்களாய் மாறிவிடும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் செய்ய வேண்டாம். அதுக்குதான் இங்க சொல்லியிருக்கு, இந்த அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று, 5வது வசனம். அப்ப நம்ம இந்த பழைய மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான்.
ஒரு செடி ஒரு வித்து போட்டு அதுல இருந்து வளர்ந்து வருது. வளர்ந்து வந்து அதுக்கு பிறகு அதுக்கு நீங்க நல்ல உரம் போடுறோம், நல்ல தண்ணி ஊத்துறோம், எல்லாம் பண்ணினாலும் அதுக்கு அடிப்படை தன்மை என்னது? விதையில இருக்கக்கூடிய தன்மை தான் அடிப்படையா இருக்கும். மாறிடுமா? நம்முடைய தன்மைகள் அடிப்படையாய் நாம் எப்படி இருந்தோமோ அந்த அடிப்படை தன்மைகள் நமக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு மாம்பழம், புளிச்ச மாம்பழம் தான் கொடுக்குற மரத்துக்கு நல்ல உரம் போட்டு தண்ணி ஊத்துன உடனே அது இனிச்ச மாம்பழமா கொடுத்துருமா? அந்த விதையில் இருக்கக்கூடிய தன்மை அதுல வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் தேவன் நம்மை தொட்டு குணமாக்கும் பொழுது, நம்மை மாற்றும் பொழுது, நாம் அந்த விசுவாச வாழ்க்கையிலே வந்து அவருடைய துணையோடு, சிஸ்டர் சொன்னது மாதிரி பரிசுத்தாவியானவருடைய துணையோட அதை நான் அழிக்கணும்னு முயற்சி செய்யும் போது ஒரு வீட்டுல 2 நாய் இருந்துச்சு. ஒரு கருப்பு நாய், ஒரு வெள்ளை நாய். கருப்பு நாய்க்கு ரொம்ப நல்ல சாப்பாடு போடுவாங்களாம். வெள்ளை நாய்க்கு ரொம்ப சாப்பாடு கிடைக்காது. கருப்பு நாய் என்ன பண்ணிடும்? சண்டை வந்தா வெள்ளை நாயை அடிச்சு போடும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாங்க, இந்த கருப்பு நாய்க்கு சாப்பாடே போடாம விட்டு வெள்ளை நாய்க்கு நிறைய சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் என்ன போச்சு? சண்டை வந்தா இவர் வின் பண்ணிடுவார். இதுதான் நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு கருப்பு நாய், ஒரு வெள்ளை நாய். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புது ஆவியானவருக்கு நாம் அதிகமாய் கீழ்ப்படிந்து நேரத்தை அதிகமாய் கொடுத்து என்னை ஆட்கொள்ளும் என்று விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில வரும். இது உணர்வடைகிற ஒரு அனுபவம். ஞான இருதயம் உள்ளவர்கள் உணர்வடைவார்கள். இந்த ஞான இருதயம் இருக்கிறதுலதான் இதை கொஞ்சமாவது ஊத்த முடியும். நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் தான் இந்த சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இருதயத்துல வேலை செய்து மாறும். திரும்பவும் கவனிக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை தான் நாம் பார்க்கிறோம், நமக்கு உரியது. ஆகையால் நீங்கள் 12வது வசனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அது இயற்கையான அந்த நம்ம விதையில அது இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அந்த இயற்கையான ஆதாம் மூலமாக வந்த அந்த பாவத்தின் வித்து தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடையும் பொழுது அது அழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி நாம் அவருக்கு ஒத்த சாயலாய் மாறி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆனால் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே நம்மளை பார்த்து ஆண்டவர் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று அழைத்து விடுகிறார். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கிறோம்? அதைத்தான் வசனம் தானியேலில் நம்ம பார்த்தது. ஞான இருதயம் உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள், உணர்வார்கள். துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கத்திலே நிலைத்திருப்பார்கள், அவர்கள் உணர்வடையார்கள். உணர்வடையாம நம்ம இருக்கிறோம்னா நம்ம யாரு? துன்மார்க்கர். நன்றாக கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய இருதயம் உணர்வடைந்தோன்னா மனமாற்றம் உண்டாகும். சிந்தித்து பார்க்கலாம். அப்ப இதை தரித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10வது வசனத்துல அதை கவனிக்க சொல்லாம வந்துட்டேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புதிய மனுஷன் யார்? நம்ம தான் தரித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணா அதை கழட்டி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பழைய மனுஷன் நடந்துக்கலாம். யாராவது ஒரு விசுவாசி இன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி போய் நினைச்ச பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் இருந்தான்னா அவன் என்ன செஞ்சுட்டான்? புதிய மனுஷனை எங்க வீட்டுல கழட்டி வச்சுட்டு அவன் போயிருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்க 12வது வசனத்திலையும் இந்த பொறுமை, மனத்தாழ்மை எல்லாவற்றையும் தரித்து கொள்ளுங்கள். சில நேரத்துல மனத்தாழ்மை போயிடும், சில நேரத்துல பொறுமை போயிடும், கோபப்பட்டு பேசி விடுவோம். உணர்வடைந்தீர்கள் என்றால் மீண்டுமாய் அதை எடுத்து தரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் அதைத்தான் திட்டமாக சொல்லுற. கடைசி நாட்களை செய்ய வேண்டியது அது. தொடர்ந்து பார்க்கலாம்.
13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், இதெல்லாம் வீட்டுல ரொம்ப 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 அவசியம். வீடு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பகுதியெல்லாம் திரும்ப திரும்ப வாசிக்கணும். குறைபாடு ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தில் சொந்தங்களில் வரும் என்றால், திருச்சபைக்குள் வரும் என்றால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பு சில நேரத்துல தானா வராது. ஒரு புஸ்தகம் இருக்கு, லவ் இஸ் ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு வாலிபர்கள் பேசிக் கொண்டிருக்க லவ் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. அது வேற என்னதோ, அது தானா வருது. பட் the love of God, true love explained in the word of God is really hard work. நிறைய நேரத்துல அன்பு காட்ட முடியாம இருக்கிறோம்ல, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்ட வேண்டியவங்கள்ட்ட அன்பு இல்லையேன்னு நீங்க யோசிச்சு பார்த்தது உண்டா? இல்ல இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்கன்னா உணர்வடையாதவர்கள். சற்று யோசித்து பார்க்கலாம். தரித்துக் கொள்ளுங்கள், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்து வரும் பொழுது என்ன ஆகும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. சமாதானம் இல்லாம எவ்வளவு நேரத்துல இருக்கிறோம்? 24/7 சமாதானமா இருக்கிறோமா? ரியலி வெரி டிஃபிகல்ட். காரணம், ஆண்டவர் மேலுள்ள அந்த விசுவாசம், கிறிஸ்துவோடு கூட எழுந்ததினால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் நம்மகிட்ட முழுமையாக இல்லை. ஆகையினால நிறைய இடத்துல ஸ்லிப் ஆயிடுறோம். ஃபைனலா என்ன ஆகுது? தேவ சமாதானம் இல்லாதவர்களா. சரி, இப்ப இந்த தேவ சமாதானம் இல்லை, என்ன பண்ணணும்? அதான் பிலிப்பியர்ல அழகாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அது நம்ம இருதை இப்படி இந்த இடத்தை அழுத்திக்கிட்டே இருக்குல்ல பல நேரத்துல, அதை அப்படியே அது ப்ரொடெக்ட் பண்ணி, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், கவனிங்க, ஞானம் திரும்ப வருது. யாத்திராகம் 31:6 ரொம்ப முக்கியமான வசனம். பெசலேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம் அங்க பேசுது? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்யறதற்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவனுக்கு பெசலேல். அவனுக்கு கூட இந்த கோத்திரத்துல இருக்கிறவங்க, தான் கோத்திரத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் யாருக்கெல்லாம் ஞான இருதயம் இருக்கோ அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து நீப்பி அவனுக்கு உதவி செய்யும் சொல்றாரு. இன்றைக்கு ஞான இருதயம் நமக்குள்ளே இருந்தால் உணர்வடைவோம். உணர்வடையவில்லை என்றால் ஞான இருதயம் இல்லை. அதனால மோசே சொன்ன ஜெபம் ஞாபகத்துல இருக்கணும். ஞான இருதயம் உள்ளவர்களா எங்களை நீர் மாற்றும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலும் கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மொத்தமா நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? ஒரு கதம்பம் இன்னைக்குள்ள செய்தி. பல சத்தியங்கள் இருக்குது. நம்ம உலகத்துல பல சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு சில பிரச்சனையை பார்க்கிறோம். தேச அளவிலே, உலக அளவிலே, அண்ட சராசரங்களின் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலே ஆளுகை செய்கிறவர் என் தகப்பன். முதல் குறிப்பு மனதில் வச்சுக்கிடுங்க. அவர் நம்முடைய தகப்பனா இருந்தா நீங்க இதெல்லாம் பாருங்க. பூமிக்குள்ள ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம் இதெல்லாம் எழுப்புவாங்க. ஆனா நீங்க இதை பார்த்து கலங்க வேண்டாயா. ஆளுகை என் கையில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி விழித்திருந்த அந்த தானியேல் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையுள்ளவனாயிருந்தான். ராஜாக்களுக்கு முன்பாய் அவன் சிறப்பாய் விளங்கினான்.
தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணினான். எதற்கு தேசத்திற்காக விண்ணப்பம் வேண்டும்? நீ எதிர்பார்த்து இருக்கிறத உனக்கு தாரதுக்கு நான் ஆசையோட இருக்கிறேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, நீ இருக்கிற இடத்தை தேசத்திற்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? தானியேல் இத்தனை ஞானவானா இருந்தாலும், இத்தனை காரியங்களை தேவன் அவனுக்கு கொடுத்தாலும், அறிவு, இந்த தரிசனங்களை எல்லாம் கொடுத்தாலும், கடைசியில் உள்ளதெல்லாம் நீ அதெல்லாம் முத்திரை போட்டு வச்சிரு. முக்கியமான காரியம், துன்மார்க்கத்துலதான் நிலைச்சிட்டு இருப்பாங்க. கடைசி நாட்கள்ல சுத்திகரிப்படைகிறவர்கள் ஒரு கூட்டத்தார் அதிகமாய் இருப்பார்கள். வெண்மையாக்கப்படுகிறவர்கள், புடமிடப்பட்டவர்கள் காணப்படுவார்கள். தன் மத்தியிலே துன்மார்க்கத்திலே நிலைத்திருந்து உணர்வடையாமல் இருப்பார்கள். ஞான இருதயம் உள்ளவர்கள் உணர்வடைவார்கள். நமக்கு இன்றைக்கு ஞான இருதயம் உண்டா? உண்டு. ஆனால் உணர்வடைகிறோமா? அதைத்தான் இன்றைக்கு பார்த்தோம். நம்ம மேலானவைகளை தேடினால் உணர்வடைவோம். மேலானவைகளை நாடாமல் வாழ்வோம் என்றால் உணர்வடையாமல் போய்விடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேலுக்கு எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, எருசலேமின் பாழ்கடிப்புகளுக்காய் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணின தானியேலுக்கு கூட நீர் சொன்னது, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் இவைகளெல்லாம் நடைபெறும், என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே, கடைசியா தன்னுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர். ஞானம் உள்ளவர்கள் உணர்வடைவார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் இன்றைக்கு ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்றைக்கு there is a pressing need, இதுதான் எனக்கு பெருசுன்னு ஒருத்தருக்கும் இருக்கு ஆண்டவரே. ஆனால் இதை விட நீர் மேலானவர் என்பதை மாத்திரம் இந்த நேரத்துல நினைச்சு பார்க்க எங்களுக்கு உதவித்தார். நாங்க அருமையா இன்றைக்கு ஆராதனை வேளையில எல்லாம் பாடல்களை பாடினோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்கத்தக்கதாய் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.